வேலன் டிவோட்டி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகில் பக்தி, தைரியம், உண்மை, நம்பிக்கை இந்த 4 குணங்களையும் ஒன்றாக இணைத்த உருவம் யார் தெரியுமா? அதுதான் நந்தி பகவான். சிவபெருமானின் திருரூபத்திற்கு சமமான, என்றும் அவரின் அருகில் நிற்கும் தெய்வீக சக்தி நந்தி பகவான். இவர் வரலாறு இன்று நாம் கேட்கப் போகிறோம். முன்பு ஒரு காலத்தில் சீலத முனிவர் என்ற மகான் வாழ்ந்தார். மனதில் ஓர் ஆசை, எனக்கு பக்தியும் பராக்கிரமும் நிறைந்த ஒரு மகன் வேண்டும் என தினமும் இறைவனை வேண்டினார். அவரது ஆழமான தவத்தால் பரமசிவன் மகிழ்ந்தார். ஒரு நாள் வானத்திலிருந்து ஓர் ஒளி இறங்கியது. அதிலிருந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தையை எடுத்து நந்தி என பெயர் சூட்டி மகிழ்ந்தார். இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, இது தெய்வீக குழந்தை. இது குழந்தை பருவம் முதலே அறிவு, வலிமை, கருணை நிறைந்திருந்தது. அந்த குழந்தைக்கு வயது அதிகரிக்கும் போது அவனுக்குள் ஒரு நோக்கம். என் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன? என் இறைவன் யார் என தேட ஆரம்பித்தான். இந்த கேள்விக்கான பதிலை தேடி அவன் காட்டுக்குள் சென்று கடுமையான தவம் செய்தான். காற்று வீசினாலும் மழை பொழிந்தாலும் அவன் மனம் சஞ்சலமில்லை. மனதில் ஒரே ஒரு குறிக்கோள், சிவபெருமானை காண வேண்டும் என்பதாகும். அவனின் தவத்தால் சிவபெருமான் மகிழ்ந்தார். அவன் முன் தோன்றினார். நீண்ட கால தவத்தை முடித்து விழித்த நந்தியின் கண்களில் கண்ணீர். கனவில் கூட யோசிக்காத தரிசனம். அப்போது சிவபெருமான் சிரித்தபடி சொன்னார், மகனே, உன் பக்தி என்னை வென்றுவிட்டது. நீ என் முதல் பக்தரும் என் நம்பிக்கையான துணையுமாய் இருப்பாய் என்று ஆசீர்வதித்தார். அந்த அருளின் கணத்திலிருந்து நந்தியின் ரூபம் மாறி சிவபெருமானின் வாகனமாக மாறினார். வீரம், அறிவு, பக்தி, சாந்தம் எல்லாவற்றின் உருவமாக நந்தி பகவான் பிறந்தார். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஏன் மக்கள் நந்தியின் காதில் வேண்டுதலை சொல்கிறார்கள்? நந்தி சிவபெருமானின் அருகில் இருப்பதற்கு பேரதிகாரம் பெற்றவர். அவரிடம் கிசுகிசுத்து கேட்ட வேண்டுதல் நேராக சிவபெருமானின் செவியில் விழும் என்பார்கள். அதனால்தான் நந்தியிடம் சொல்லப்படும் ஒரு வேண்டுதல் ஒரு சிறப்பு அனுமதி போல கருதப்படுகிறது. எதனால் சிவபெருமான் நந்தியை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? ஒரே ஒரு நேர்மை, ஒரே ஒரு பக்தி, ஒரே ஒரு நம்பிக்கை. அதுதான் நந்தி பகவான். சிவனை அடைந்த முதல் பக்தர், சிவபெருமானின் நித்திய சக்தியாக உள்ள தெய்வீக ரூபம். நந்தியை நினைத்தாலே மனதில் ஒரு நிலைத்தன்மை, ஒரு அமைதி பிறக்கும். இதுதான் நந்தி பகவான் பிறப்பு வரலாறு. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்னும் பல தெய்வீக வரலாறுகளை தொடர்ச்சியாக வழங்குவோம். நந்தி பகவானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நமச்சிவாய. ஓம் நந்தீஸ்வராய நமக. அனைவருக்கும் நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யவும்.